ஆபரேஷன் சக்சஸ் என்கிற முறையிலே நாங்கள் பரவலாக இதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று பேட்டி தருகிறார், அறிக்கை விடுகிறார். ஆனால் போதைப் பொருள் நடமாட்டம் எங்கு பார்த்தால் அதிகமாக புழங்க ஆரம்பித்துவிட்டது. அதற்கு பிறகுதான் இந்திய நாட்டிலே ஒருவரை தேட ஆரம்பிக்கிறார்கள். இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இன்னும் பல நாடுகள், இந்த நாடுகளிலே எல்லாம் போதைப் பொருள் விற்பனைக்கு காரணமாக இருந்த ஒரு 3 பேரை போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தை சார்ந்தவர்கள் டெல்லியிலே பிடிக்கிறார்கள். பிடிக்கிற போதுதான் பிடிபட்ட 3 சேர்ந்து இதற்கெல்லாம் மூல காரணம் உலகத்தையே கொள்ளையடித்து போதைப் பொருள் நடமாட்டத்தை விட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார். அவர் யார் என்று அந்த 3 பேரும் சொல்லிவிட்டார்கள். சொன்னதற்கு பிறகு பார்த்தால் அவர்தான் ஜாஃபர் சாதிக். தமிழகத்தில் எந்த அளவுக்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டது என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லாக தெரியும். புரட்சித் அம்மா காலத்தை தொட்டு அந்த எடப்பாடியார் அவரா சிறப்பாக வழிநடத்தினார். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இன்றைக்கு கொள்ளை அத்தனையும் நடக்கிறது. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினருடைய மகளும் மருமகளும் ஒரு பட்டியலின சிறுமியை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் இந்த விடியா திமுக அரசு வாய் திறக்காது. இதுக்கு ஒரே தீர்வு, மிக விரைவிலே ஆட்சி மாற்ற வேண்டும். அந்த எடப்பாடியார் தமிழகத்தில் முதலமைச்சராக வரும்போது இதுக்கு ஒரு விடிவு ஏற்படும். அந்த வகையிலே நாம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதியிலும் இன்றைக்கு இந்த மனித சக்தி நடைபெறுகின்றது. சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரசுடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும். இந்த அரசு விடியா திமுக அரசு இனியும் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. நமக்கு ஆட்சி இருக்கும்போது எந்த 2.0 3.0 4.0 வரல. ஏன்னா சிறப்பான சட்டம் கொஞ்சம் பேணி காக்கப்பட்டது. ரவுடிகள் இல்லாத மாநிலமாக இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்த பிறகு ஆப்ரேஷன் கஞ்சா 2.0, ஆப்ரேஷன் கஞ்சா 3.0, ஆப்ரேஷன் கஞ்சா 4.0 கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களால எதையுமே செய்ய முடியல. ஆப்ரேஷன் மின்னல் நீங்க பாருங்க என்ன நடந்துட்டு இருக்கு. கொலை நகரமா தலைநகரமா ஒவ்வொரு ஊடகம் உங்களை போன்ற பத்திரிகைகள்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஒரே நாளில் 9 கொலை நடக்குது. ஒரு மாசத்துல 131 கொலைகள் நடக்குது. ஜாபர் சாதிக் யாருங்க? மேற்கு மாவட்ட அயலகணியின் பொறுப்பாளர். அப்படி எப்படி பொறுப்பு போறாரு? எப்படி முதலமைச்சர் படத்தோடு நின்றுட்டு இருக்காரு? அவருடைய மருமகள் படத்தை யார் தயாரிக்கிறது? ஜாபர் சாதிக் தயாரிக்கிறாரு. அவருடைய கொரியர் கம்பெனி, சிற்றரசுடைய கொரியர் கம்பெனில தான் இந்த போதைப் பொருள் என்ன விற்பனை ஆயிருக்கு. இதை கூட ஒரு உளவுத்துறை கண்டுபிடிக்கலன்னா என்ன அரசு இது? கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேல 45 ரூபாய் என்ன இது பரிமாற்றம் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியாதா? உங்களுடைய மருமகளுடைய படத்தை எடுத்துக்காங்க, அது உங்களுக்கு தெரியாதா? எதுவுமே தெரியாத முதலமைச்சர் எதுக்கு இருக்கிறோம்? நீ எதுக்கு இருக்கிறோம்? பதவி விலகணும். ஸ்டாலின் என்ன பண்ணலாம்? பதவி விலகணும். இந்நேரம் நடந்த இத்தனை கொள்ளைகள் கஞ்சா இன்னைக்கு 14 வயசுக்கு 13 வயசு பசங்க இன்னைக்கு கஞ்சா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் காரணமா இருக்காரு. அதனால என்ன சொல்றோம்னா, இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் லாக்கியற்ற முதலமைச்சர், ஜானி தருப்பு எதுவும் இல்லாத ஒரு முதலமைச்சர் பதவி விலகணும். எடப்பாடியார் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் 30 போராட்டங்கள் 232 பிரஸ் மீட்டை நடத்திட்டு இருக்காரு. எத்தனை அறிக்கைகளை கொடுத்துட்டு இருக்காரு. இத்தனையும் நடந்த ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து அது மாணவர்களுக்கோ விவசாயிகளுக்கோ தொழிலாளர்களுக்கோ எத்தனை பெண்களுக்கு எல்லாருக்குமே தொடர்ந்து இந்த கட்சி போராடிட்டு இருக்கு. இந்த போராட்டம் தொடர்ந்து இந்த ஆட்சி தொடர்ந்து சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லவர்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றைக்கு இந்த ஆட்சி இடம் பிடித்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரை சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் கொள்ளை, வழிபறிப்புகளை, கற்பழிப்பு, சிறுமி கற்பழிப்பு, தினந்தோறும் ஊடகத்தை பார்த்தாலும் சரி, பத்திரிகை பார்த்தாலும் சரி, இதுதான் அன்றாட பார்க்கின்ற காட்சிகள். அதையும் தாண்டி இன்றைக்கு போதைப் பொருள் பழக்கம் தலைவிரித்து ஆடுகிறது. அதற்கு குறைப்படுகின்ற விடியால் தீர்வு காட்சியை தடுத்தால் இந்த மனித சக்தி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.